கோபம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு உணர்ச்சி இல்லையா? ஆனா அந்த கோபத்தை வெளிய சொல்லாம மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? வில்லியம் பிளேக்கோவோட ஒரு விஷமரம்ங்கிற இந்த சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கவிதை சரியா இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லுது. வாங்க, இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் ஆரம்பிக்க போறோம். இது வெறும் கவிதைக்கான கேள்வி இல்ல. ஒருவேளை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். பேசப்படாத கோபத்தோட விளைவு என்னவா இருக்கும்? கவிதை ஆரம்பத்திலேயே நம்ம முன்னாடி ரெண்டு வழிய வைக்குது. ரெண்டு விதமான கோபம். ஒன்னு தோஸ்து கிட்ட வர கோபம், இன்னொன்னு எதிரி மேல வர கோபம். இந்த ரெண்டையும் கவிதைய சொல்றவரு எப்படி கையாள்றாருங்கிறது தான் மொத்த கதையோட திருப்பு முனையே. இங்க பாருங்க, இதா மொத்த கவிதையோட சாராம்சமே. நண்பன் கிட்ட கோபமா இருந்தப்போ அத நேரா சொல்லிட்டாரு. உடனே கோபம் போயிடுச்சு, பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா எதிரி மேல கோபம் வந்தப்போ அத சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு. அப்போ என்ன ஆச்சு? அந்த கோபம் வளர ஆரம்பிச்சுது, ஒரு விஷச் செடி மாதிரி. நாம முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். பிளேக் இங்க விராத் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாரு. இதுக்கு வெறும் கோபம்னு அர்த்தம் இல்ல, கட்டுப்படுத்த முடியாத தீவிரமான ஆத்திரம்னு சொல்லலாம். இதுதான் இந்த கோபத்தோட ஆழத்தை நமக்கு உணர்த்துது. அப்போ நம்ம கதை சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு, எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துடலான்னு. இத பார்க்க ஒரு சாதாரண முடிவு மாதிரி தெரியலாம். ஆனா இந்த ஒரு மௌனம்தான் மனசுக்குள்ள ஒரு கொடிய விஷவிதம் முளைக்கிறதுக்கு காரணமா அமையுது. சரி, ஒரு விதை போட்டாச்சு, அடுத்து என்ன? அத அப்படியே விட்டுட்டாங்களா? இல்லவே இல்ல. அந்த விதை எப்படி ரொம்ப கவனமா திட்டமிட்டு ஒரு கொடிய மரமா வளர்க்கப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு விதமான பயங்கரமான தோட்டக்கலைனே சொல்லலாம். பாருங்க, நம்ம கதை சொல்லி தன் கோபத்தை ஒரு செடி மாதிரி வளர்க்கறாரு. தன்னோட பயத்தையே அதுக்கு தண்ணீரா ஊத்துறாரு. தன்னோட கண்ணீரால அதை ஈரமாக்குறாரு. வெளியில போலியா சிரிச்சுக்கிட்டே அந்த புன்னகைய அதுக்கு வெயிலா காட்டுறாரு. இது சாதாரண கோபம் இல்ல, இது ரொம்பவும் திட்டமிட்டு வளர்க்கப்படுற ஒரு வஞ்சகம். இங்க வைல்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ்ல தந்திரங்கள்னு சொல்லலாம். அதாவது அவரை சும்மா அமைதியா இல்ல, தன்னோட எதிரிய ஏமாத்துறதுக்காக பல தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் பயன்படுத்துறாரு. இதுதான் அந்த கோபத்தை இன்னும் ஆபத்தானதா மாத்துது. இவ்வளவு இருட்டோட வளர்த்த இந்த தோட்டத்துக்கு ஒரு அறுவடை காலம் வந்தே ஆகணும் இல்லையா? அது தவிர்க்க முடியாத ரொம்பவே திகிலூற்ற ஒரு அறுவடையா இருக்கு. அந்த கண்ணுக்கு தெரியாத கோபம் இப்போ ஒரு அழகான பழபழக்கிற ஆப்பிள உருமாறி நிக்குது. பார்க்க ரொம்ப அழகா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது கொடிய விஷம். இது நமக்கு ஏதேன் தோட்டத்து ஆப்பிள ஞாபகப்படுத்துது இல்லையா? எதிரி அந்த பழத்தை பாக்குறா. ஆஹா, எவ்ளோ கவர்ச்சியா இருக்கு, இது தனக்காகவே அங்க இருக்கிற மாதிரி உணர்றா. ஆனா அது ஒரு பொறி அப்படிங்கறது அவனுக்கு தெரியல. பழத்து மேல இருந்த ஆசையில எதிரி ராத்திரி இருட்டுல யாருக்கும் தெரியாம அந்த தோட்டத்துக்குள்ள திருட்டுத்தனமா நுழைறான். இங்க இருட்டுங்கிறது வெளியில இருக்கிற இருட்டை மட்டும் குறிக்கல, இந்த செயல்ல இருக்கிற தார்மீக இருட்டையும் குறிக்குது. அதுக்கப்புறம் வர்ற அந்த கடைசி 2 வரி தான் இந்த கவிதையோட பயங்கரமான உச்சக்கட்டம். இந்த கவிதையோட ரொம்ப கொடூரமான இடம் இதுதாங்க. எதிரி செத்து கிடக்கிறத பார்த்து நம்ம கதை சொல்லி வருத்தப்படல, சந்தோஷப்படுறாரு. அடக்கப்பட்ட கோபம் கடைசியில அவரையும் ஒரு விஷமுள்ளவரா மாத்திருச்சு. இது பழிவாங்குதலோட முழுமையான பயங்கரமான வெற்றி. சரி, இவ்ளோ ஒரு இருண்ட கதைக்கு பின்னால இருந்த அந்த மூளை யாருடையது? இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிறவர் வில்லியம் பிளேக். அவர் 18ஆம் நூற்றாண்டுல லண்டன்ல வாழ்ந்த ஒரு கவிஞர், ஓவியர், அச்சு தயாரிப்பாளர்னு பல முகங்கள் கொண்டவர். தன்னோட காலத்தை விட ரொம்பவே முற்போக்கு சிந்தனை கொண்டவரா இருந்தாரு. பிளேக்க ஒரு புரட்சிக் கவிஞர்னே சொல்லலாம். ஏன்னா அப்போ இருந்த சமூகத்தோட இறுக்கமான விதிகள், மத கட்டுப்பாடுகள், அடக்குமுறை, இது எல்லாத்துக்கும் எதிரா தன்னோட கலையையும் கவிதைகளையும் ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாரு. அதனாலதான் கோபம் மாதிரி உணர்ச்சிகளை இவ்ளோ ஆழமா அவரால அலசி ஆராய முடிஞ்சுது. சரி, 200 வருஷம் பழைய கவிதை. ஆனா இன்னிக்கும் ஏன் இது நமக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு? ஏன்னா இந்த கவிதை ஒரு காலத்தால் அழியாத எச்சரிக்கை. நம்மளோட எதிர்மறை உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சா அது காணாம போகாது. அதுக்கு பதிலா இருட்டுக்குள்ள வளர்ந்து நமக்கே தெரியாம இன்னும் பயங்கரமான ஒன்னா உருமாறும். அப்போ இந்த இருண்ட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தெளிவானது. கோபத்தை வெளிய சொன்னா தீர்வு கிடைக்கும், அதையே மறைச்சா அது பகையா மாறும். அந்த பகைய நாம தந்திரங்களால வளர்ப்போம். கடைசியில அதோட விளைவு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே பேரழிவாதான் முடியும். கடைசியா இந்த கவிதை நம்மள பார்த்து ஒரே ஒரு கேள்வியோட நிக்குது. நம்மளோட சொந்த வாழ்க்கையில நாம தெரிஞ்சோ தெரியாமலோ எந்தெந்த விஷமரங்களுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க.